சித்ரா பௌர்ணமி திருவண்ணாமலையில் கிரிவலம் நடக்கும். சித்திரை மாதம் நிகழும் அந்த பௌர்ணமியில் பல லட்சம் பேர் கிரிவலம் செய்வார்கள். இதற்கென்றால் அவர் எதை வேண்டி இதை செய்கிறார்களோ அந்த காரியம் நடைபெறும் என்ற ஒரு நம்பிக்கை, நம்பிக்கை. அதனால்தான் பலர் பல இடங்களில் இருந்து திருவண்ணாமலை சென்று விடுவார்கள். இதற்காக பிரத்யேகமாக ஒரு 500 பேருந்துகள் இயக்கப்படவே என்று செய்தி வந்தது. நான் அது பலமுறை சென்றுள்ளேன். பலமுறை என்றால் ஒரு 4 முறையாவது. இதுபோல பல அயல்நாட்டில் இருந்து வருபவர்கள் கூட செல்கிறார்கள். இதற்கென்று வரமாட்டார்கள். இது வாய்ப்பாக வந்திருந்தால் அவர்கள் செய்வார்கள். பலருக்கு பல மூட நம்பிக்கையும் அதில் இருக்கிறது. அங்கே வாழ்ந்து மறைந்த பலர் சித்தர்களுடைய ஆற்றல் கிடைக்கும், சித்தர்களுடைய ஆற்றல் தனக்கு கிடைக்கும் என்ற ஒரு மூட நம்பிக்கைகள். சித்தர்கள் இறந்து விட்டால் அந்த இடத்திலே ஒரு லிங்கத்தை வைத்து விடுவார்கள். அதுபோல் அங்கே ஒரு 11, 12 லிங்கம் அங்கே இருக்கிறது. ஆனால் அதற்கு கீழே சித்தர்கள் இருந்தார்களா என்று எனக்கு தெரியவில்லை. தெரிந்தவர்கள் சொல்லலாம். இது ஒரு இயற்கை நிகழ்வு. நாம் தான் இந்த சித்திரை மாதத்தை வைத்துக்கொண்டு சித்ரா பௌர்ணமி என்று இதே இன்னொரு முக்கியத்துவமும் இருக்கிறது. கௌதம புத்தர் இதே போல ஒரு பௌர்ணமி என்று தான் அவரும் பிறந்தார். அதனால்தான் அவர்கள் புத்த பூர்ணிமா என்று சொல்வார்கள். நான் பௌத்தத்தை பின்பற்றுவதால் அது பற்றி எனக்கு நன்கு தெரியும். கடவுள் யார் என்று கேட்டபொழுது எனக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டார். அவர் ஒரு ஞானி. அவருக்கு தெரியாமலா போயிருக்கும்? அவருடைய சொந்த பெரியப்பா மகன் கடவுளை பற்றி நீ என்ன சொல்கிறாய்? எனக்கு எதுவுமே தெரியாது. தெரியாது என்றால் என்ன அர்த்தம்? இல்லை என்பதுதான் அர்த்தம். இல்லை என்று சொல்வதற்கு பதிலாக தெரியாது என்றார். நாம் எல்லாம் பார்க்கிறோம், எல்லாமே தெரியும். இருளை பார்க்கும் பொழுது இருளை பார்த்திருக்கிறாயா என்றால் நாம் பார்த்ததில்லை. விளக்கு போய்விட்டால் அங்கே வந்துவிடும். வெளிச்சம் வந்துவிட்டால் அங்கே இருள் மறைந்துவிடும். அதுபோலத்தான் இருள் இருக்கிறதா என்றால் இல்லவே இல்லை. நான் இருளை பார்த்ததில்லை. இருளை உருவாக்கலாம். இப்படித்தான். எனவே நண்பர்களே, இந்த பௌர்ணமியை பார்த்தேன். அது சம்பந்தமான என் மனதில் தோன்றிய எண்ணங்களை நான் எழுதியுள்ளேன்.